அப்படி என்னங்க பண்ணிடுச்சு எங்க அம்மா? அப்படி என்ன பண்ணிடுச்சு? என்னங்க உங்களை பண்ணும்? போகும்போது வரும்போது ஏதாவது திட்டும், இல்லைன்னா அந்த வேலை பார்க்கல இந்த வேலை பார்க்கலன்னு ஏதாவது பேசும். அதை விட பெருசா அவங்கள என்ன பண்ணிடுச்சுன்னு கொல்ல போற அளவுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. செத்து போச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க? எங்க அம்மா செத்து போச்சுன்னா வருமா திரும்பி? என்ன பண்ணுவீங்க எங்க அம்மா செத்து போச்சுன்னா? இங்கே பாரு கிருஷ்ணா, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. உங்க அம்மா பண்ண வேலைக்கெல்லாம் நான் தான் சொல்லிடுவேன். சொல்லவா? உங்க அம்மா செத்தாதான் எனக்கு நிம்மதினே வச்சுக்கோ இப்போதைக்கு இருக்க நிலைமைக்கு. ஏன்னா உங்க அம்மா பண்ண காரியம் அவ்வளவு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. சொல்லவா? உங்க அம்மா செத்தாதான் எனக்கு நிம்மதி. போதுமா? இப்போ என்ன சொல்ற? ஏன் கிருஷ்ணா இவ்வளோ பேசுறியே? உங்க அம்மாக்கு உன்னோட வயல்லாம் கண்ணுக்கு தெரியலையா, இல்ல உங்க அண்ணனோட வயல்லாம் கண்ணுக்கு தெரியலையா? கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாம் எனக்கு விட்ட வயல் மட்டும்தான் உங்க அம்மாக்கு கண்ணுக்கு தெரிஞ்சா? இவ்வளோ பேச்சு பேசுறீல்ல, அது மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சான்னு கேட்டேன். ஏன் கிருஷ்ணா, நான் 2 பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன். ஏன் பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் எதுவும் வேண்டாமா? ம், சொல்லு கிருஷ்ணா, இவ்வளோ பேசுறீல்ல, ஏன் பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் சொத்து வேண்டாமா? உங்கள் அம்மா இந்த கிளவி என்னோட வயலை விற்று தான் உன் தங்கச்சி வீட்டுக்கு அம்புட்டு செஞ்சுருக்கு. அது எனக்கு இப்போ தான் தெரிய வருது. இதை நினச்சி நான் கோவப்படுறதா? என்ன பண்ணுறது சொல்லு. பேசாமல் நிற்கிறா? கோவப்படணுமா இல்லை வேணாமா? சொல்லு கிருஷ்ணா. இங்க பாருங்க, ஏதாவது தெரிஞ்சு பேசுங்க. உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. எங்கள் அம்மா மட்டும் பொழைக்காமல் இருக்கட்டும், உங்களுக்கு இருக்கு அப்புறம். எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, அவ்வளோதான். நீங்கள் பார்த்துக்கோங்க, சொல்லிட்டேன். உங்கள் அம்மா பொழைக்குதான்னு முதல்ல பாரு. பாத்தியானே கிருஷ்ணானே, பாருனே இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு. அம்மா பொழைக்குதா இல்லையான்னு முதல்ல பாரு அப்படின்னா, அப்போ எங்கள் அம்மாவுக்கு என்ன? ஏதோ எங்கள் அம்மா சாகணும்னு தான் நீங்கள் பிளான் பண்ணீங்களா? எங்கள் அம்மா செத்துறணும்னு தான் எங்கள் அம்மா கொல்லத்துக்கு பிளான் போட்டிருக்கீங்க, அப்படிதானே? அப்படிதானே? சொல்லுங்க. அஞ்சலி, அமைதியாக இருக்கேன்னா அத்தோன பேசாத இருந்துங்க. தேவையில்லாமல் என்கிட்ட வம்புக்கு வராத, அவ்வளோதான் சொல்வேன். நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது. அப்போ எங்கள் அம்மா செத்துட்டா உங்களுக்கு நிம்மதி? தேவையில்லாமல் எங்கள் அம்மா மேலே பொய் பழியை போட்டு இப்படி அடித்து கீழே தள்ளி மண்டையை உடைச்சி தேவையில்லாமல் பண்ணி வச்சுருக்கீங்க. ஏதாவது ஒன்று ஆகட்டும் அப்புறம் இருக்கு. லேக்கா, நான் கிளம்புறேன், வீட்டுக்கு வரையலா? போ மல்லிகா, வரேன். வரதுன்னா வாங்க, கிளம்பு. நீ போ போ, வரேன். இல்லை நீ என்ன நீ எதுவுமே கண்டுக்காமல் எனக்கு என்ன இருக்கிறியா? இது உங்களுக்கு மாமியார் தானே, உங்களுக்கு அத்தை வேணும் தானே, எதுவுமே கண்டுக்கல நீங்கள் பாட்டுக்கு இருக்கிறியா? இதை பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா? இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்காங்களே, பேசாம நீங்க இருக்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் என்ன அஞ்சலி பண்றது? அதுக்கிட்ட என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏண்டி இப்படி பண்ண, எதுக்கடி அப்படி பண்ணன்னு ஒரு வார்த்தை கேட்காம எனக்கு என்ன அமைதியா இருக்கீங்களே, அதுக்காக கேட்குறேன். உங்களுக்கு என்ன, நீங்களும் அதில் கூட்டு தானே? எங்க அம்மா எப்படா போய் தொலையும் தானே நீங்களும் நினைச்சிட்டு இருந்தீங்க. அப்புறம் எப்படி நீங்க கேட்பீங்க? வாய்க்கு வந்தபடி நீ பாட்டுக்கு பேசாத அஞ்சலி. ஆமா, உங்க அம்மா பண்ண தப்புக்கு அவ ஏதோ கோவத்தில் பண்ணியிருக்கிறா. நானா இருந்தாலும் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன். அப்புறம் உங்க அம்மா அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணலாமா? அதெல்லாம் கேட்க மாட்டா, வந்துட்டா. எங்க அம்மாண்ணா என்ன பண்ணுச்சு அப்படி எங்க அம்மா? ஒன்று அதுக்கு மேலே போய் பள்ளியை போட்டு தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்றதுக்கு பேச்சா பேசுறீங்க? உங்ககிட்ட எல்லாம் மனசை பேச முடியாது, போ அங்கிட்ட. அம்மா நீ பேசாம இருமா, உன்னை எப்படியாவது நான் காப்பாத்தி போடுறேன். இவ்வளோலாம் இருக்குமா? அப்புறம் பாருனே நீ. ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல அஞ்சலி. ஆனா என்கிட்ட வரமாட்டேன்ருச்சு பாரு அம்மா. என்னதான் கோலா சொல்லி நான் தான் பொல்லாதவன் சொல்லிட்டு இருந்துச்சு அஞ்சலி. ஆமாண்ணே, அருமையெல்லாம் தெரிய மாட்டேங்குது இதுக்கு. என்னென்ன நினைச்சிட்டு இருக்காக உன் பொண்டாட்டி? யாருடா கேக்குறா? அம்மாவை பார்த்து ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காடா கிருஷ்ணா? அப்படின்னு இம்ப்ரூவ்மெண்ட் வரும்? வராத அளவுக்கு தான் ஆக்கி வச்சிருக்காங்களே. இங்க பாரு, அம்மா அந்த காரியம்லாம் பண்ணுமா? எப்பவும் நீ தான் பாவம் நீ தான் பாவம்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஆளு அது. அது உன்னோட வயலை வித்துச்சாமா? இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? அதுவும் என் வயலை வித்துச்சுன்னு சொன்னா கூட நம்பலாம். ஏன்னா அதுக்கு ஆகாது. இப்பெல்லாம் நீங்க தான் உங்க கூட தான் ரொம்ப இதா இருக்கு. நீங்க தான் அதுக்கு எல்லாமா இருக்கீங்களே, அப்புறம் எப்படின்னா உங்க வயலை விற்கும்? இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? தேவையில்லாம அதை போட்டு அடிச்சு இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களுக்கே இதெல்லாம் நல்லா இருந்தா சரிதான். டேய் ஆமாடா, அந்த வாத்தியார்கிட்ட போய் நேரடியாக கேட்டோம். வாத்தியாரே சொல்லிட்டாரு ஆமா அப்படின்னு. காசு 10 லட்சம் 11 லட்சம் வாங்கியிருக்குடா. இதெல்லாம் பொய் இல்லை, நிஜமாதான். நீ வேணா வாத்தியார்கிட்ட போய் கேளு. பாரு, காசு இன்னைக்கு போகும் நாளைக்கு வரும். எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? சொல்லு, அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? திரும்ப வருமா?
பேசுறா. அதுக்கு இப்ப என்னடா பண்ண சொல்ற? வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கா, இங்க பாருங்க அவனை. கிருஷ்ணா, பொறுமையா இரு, பேசிக்குவோம். என்ன பண்றது? யாருக்கு தெரியும் இப்படிலாம் நடக்கும்னு? விடு விடு. அண்ணே, அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, இவங்கெல்லாம் என்ன ஆவாங்கன்னு தெரியாது. நான் சொல்லிட்டேன். பேசிக்கலாம்டா, இருடா, ஏன்டா கோவப்படுற? அவன் என்ன பண்ணுவான்? அவன்கிட்ட கத்திட்டு கிடக்குற. அவன் என்ன பண்ணுவான்? இரு, பேசிக்கலான்னு தானே சொல்றேன். எல்லாம் ஒரு அளவு தான் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். சும்மா பேசிக்கலாம் பேசிக்கலாங்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லை. அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சு, அவ்வளோதான். அம்மா மேலே தேவையில்லாத பழியை தூக்கி போட்டு 11 லட்சம் அம்மா வாங்கிச்சான். இதெல்லாம் என்ன குடும்பம்? அம்மா கிட்ட காசு இல்லாமையா இருக்கு? அம்மாக்கு இருக்க காசை வச்சு தான் அஞ்சலி வீட்டுக்கு செஞ்சுச்சு. தேவையில்லாமல் 11 லட்சத்தை வாங்கி அம்மா என்ன பண்ணுச்சு? அந்த வாத்தியார் சொல்றாரு, நீங்களும் கேட்டுட்டு வாத்தியார் எப்படா அந்த வயலை பறிப்போன்னு தெரிஞ்சாரு. இது ஒரு சாக்கு கிடைச்சிருச்சு, அம்மா மேலே பழியை தூக்கி போடுறாரு. அது வயசான கிழவி தானே, கூறு மாறி போச்சு மறந்து போச்சுன்னு கூட பழியை தூக்கி போடுறதுக்கா? எங்க இருந்துலாம் நீங்களாம் வரீங்கன்னு தெரில. வந்துட்டு எப்பதே தெரியாம பேசாதடா, அவ்வளோதான் சொல்லுவேன். அம்மா, இப்போ என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் வச்சிருக்கேன், எப்படா கட்டி கொடுக்குறது? அந்த வயல்களை நம்பி தானே நாங்களும் இருக்கிறோம். இஷ்டத்துக்கு இது என்னமோ பண்ணிருச்சுன்னு அந்த வாத்தியார் சொல்றாரு. எதை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அது என்ன உங்க வயலா இருந்தா உங்களுக்கு அதோட அருமை தெரியும். 1000 தான் இருந்தாலும் என்னோட வயல்ல. நான் ஒரு ஏமாளின்னு தான் என்னோடத இப்படி வித்து வச்சிருக்கு. ஏய், இரு இரு, பொறுமையா இரு, பேசிக்குவோம். எதுக்கு 2 பேரும் ஆஸ்பத்திரிடா? திட்டுவாங்க யாராவது பார்த்தாங்கன்னா. சத்தம் போடாதீங்க, பேசிக்குவோம். என்னதான் இருந்தாலும் என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. அம்மாவுக்கு கொஞ்சம் சரியாகட்டும். நான் நேரடியாக வாத்தியார்ட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் வாத்தியார் என்ன சொல்றாரு அப்புறம் பார்த்துக்கலாம்டா. சத்தம் போடாம இரு, பொறுமையா. என்னண்ணே, சத்தம் போடாம இருண்ணே? எப்படிண்ணே? அப்புறம் இவன் வந்து என்ன இப்படி கத்துறேன் ஒன்றும் தெரியாம? அம்மாக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு ஒரு கோவம் தான் அவனுக்கு, வேற ஒன்றும் இல்லை. வீடு வேணும் நானே பண்ணுவாக. அதுவும் என் பொண்டாட்டி மல்லிகா பண்ணுவாளா? அவளுக்கு அம்மானா நல்லா பிடிக்கும். அதெல்லாம் அவ பண்ண மாட்டானே. இவனும் புரியாம வந்து கத்திட்டு கிடக்குறேன். கடவுளே. சரி சரி, விடு. நான் என்ன பண்ணுவோம் இனிமேல்? மாப்பிள்ளை வீடு கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன்? எதை வச்சு நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? கையில் 10 பைசா கிடையாது. எதுவுமே இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறது? ஒன்றுமே புரியலையே. ஏன் கடவுளை எங்களை ரொம்ப இப்படி சோதிச்சுட்டு இருக்க? அத்தாச்சி, குமதி, வாமா. தம்பி வாங்க. வரேன் அத்தாச்சி. என்ன ஃபோன் பண்ணதுக்கு ஃபோனே எடுக்கல? நானும் என்னடா ஏதுடா? அத்தாச்சி என்றைக்குமே ஃபோன் எடுக்காமல் இருக்க மாட்டாங்களே, இப்படி ஃபோன் எடுக்காமல் இருக்காங்களே, என்னன்னு தெரியலையே. அப்படி இல்லை, இப்போ நான் ஓடியாடுறேன். எனக்கே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஏன் அத்தாச்சி, என்னமும் கசப்பா? அன்னைக்கு பார்த்துட்டு வந்ததுலேருந்து ஆனாப்பில் கூட நீங்கள் பேசலை வைக்கல. அன்னைக்கு சொன்னீங்க வச்சியே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசலை பண்ணலை. நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க, ஒரு விவரமும் சொல்லலை. நம்மளும் நாள் ஆயிடுச்சு, எங்கிட்ட கல்யாண ஏற்பாடுகள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்றுமே இப்படி சொல்லாமல் இருந்தா இப்படி? அதான் தாச்சி, சரி நேரில் பார்த்து பேசிட்டு வருவோம் வாடா அப்படின்னு இப்போ தம்பி இழுத்தாரேன். ஏன், என்ன பிரச்சனை? வீட்டில் எதுவும் பிரச்சனை அண்ணனுக்கு உங்களுக்கும்? ஏன் தாச்சி? ஒரு கசப்பும் இல்லைம்மா. கல்யாண ஏற்பாடு தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு கசப்பும் இல்லை. உங்ககிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்ல போகிறேன்னு எனக்கே தெரியல. ஒன்றும் இல்லை, எங்களுக்கு இன்னும் 2 வயலை ஒதுக்கி விட்டாக என் மாமனார் மாமியார். அந்த 2 வயலை வச்சுட்டு நாங்கள் பொழைச்சிக்கிடுவோம். ஆளுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒரு வயல் நினச்சிட்டு இருந்தோம்மா. சரி, இந்த பிள்ளைக்கு தான் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டோம். இந்த பிள்ளைக்கு ஒரு வயலை கொடுத்து விற்றுருவோம், விற்றுட்டு ஆக வேண்டியதை பார்ப்போம் அப்படின்ட்டு நான் இருக்கேன். கடைசியில் எனக்குன்னு வந்து சேர்ந்த பார்த்தியா? என் மாமியை கிழவி எனக்கே தெரியாமல் என் நாத்தனா வீட்டுக்கு வயலை விற்றுவிட்டு கொண்டே செஞ்சு பிடிச்சி. இன்றைக்கி நான் வயலை வைக்கிறதுக்கு அந்த ஆளுக்கிட்டே போகிறேன், உன் மாமியை எனக்கிட்டே விற்றுருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. தூக்கி வாரி போட்டுருச்சு கோமதி. இதை உன்கிட்ட நான் எப்படி சொல்வேன்னு தெரில. அந்த வாக்கில் மாமியில் லேசாக அப்படி தான் தள்ளி விட்டேன். கீழே விழுந்து தலை அடி, ஆஸ்பத்திரியில் சேர்த்து பேச்சு மூச்சுக்கு இல்லாமல் கிடக்கு. இப்போ தான் போயிட்டு வீட்டுக்கு வாரேன். என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. கல்யாணத்தை நடத்துறதுக்கு எனக்கு வழியும் தெரியல. என்ன அத்தாச்சி சொல்கிறிய? என் நிலமையெல்லாம் அப்படி போயிட்டுருக்கு கோமதி. உங்ககிட்ட நான் இதை எப்படி சொல்லுவேன்னு எனக்கே புரியல கோமதி. இந்த மாதிரி இருக்குது. உங்ககிட்ட நானே நேரடியாக சொல்லுவோம்னு தான் நினச்சேன். அப்போது இப்போ கல்யாணம் கட்டி கொடுக்க முடியாதா உங்களால்? என்ன பேசுறிய? நான் ஊரெல்லாம் கல்யாணம் நம்பிக்கைன்னு சொல்லிக்கிட்டு வாரே, கடைசியில் இப்படி தலையில் குண்டு தூக்கி போடுறிய? அட கடவுளே, இதெல்லாம் என்ன நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியலை. கல்யாணம்னு ஃப்ரெண்டுகள் பூரா சொல்லியிருக்கேன், சொந்தக்காரங்க பூரா சொல்லி முடிவு பண்ணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். லாஸ்ட்டில் கல்யாணம் நடத்த முடியாதுன்றியா? இல்லைம்மா, 10 பைசா கூட எங்ககிட்ட கிடையாது. அந்த வயலை நம்பி தான் நாங்கள் இருந்தோம். அதுவும் இப்போ இல்லை. நான் கல்யாணத்தை என்னால் நடத்த முடியாதும்மா.
நிறுத்தி தான் ஆகணும். 10 பைசா இல்லாமல் என் பிள்ளைக்கு நான் எப்படி கட்டி கொடுப்பேன்? நீங்களே ஒன்றும் வேண்டாம், பிள்ளைய மட்டும் கொடுங்க நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது சரிப்படாதும்மா. அப்படி கட்டி கொடுக்கறதுக்கு என்னால் ஆத்தாது. ஒன்றுமே பிள்ளைக்கு போடாமல் சும்மா கட்டி கொடுத்து நாலு படம் சொல்லி காமிக்கிறதுக்கு ஒரு இது வரும். வேண்டாம் கோமதி, கோச்சுக்காத. நானே இதை நேரடியாக வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். திடீர்னு நீங்களே வீட்டுக்கு வந்துட்டிய, அதனால கோச்சுக்காதம்மா. இதுதான் நடப்பு. நீ என்ன நினச்சாலும் நினச்சிக்கோ. இதனால நான் மனசு ரொம்ப நொந்து போய் இருக்கிறேன் வீட்டில். இப்போ தான் வாரேன். கிளவி வேற என்ன நிலமைன்னு தெரியல. பொழைக்குமா சாவுமான்னு அதுவும் தெரியலை. ரொம்ப வேதனையில் இப்போ முழிச்சிட்டு உட்காந்துருக்குறோம். ஒன்றும் புரியலம்மா கோமதி. நீ என்ன நினச்சாலும் சரி, தப்பாக எடுத்துக்காத. இதுதான் என் முடிவு. ஒருவேளை அந்த வயல் பிரச்சனை முடிஞ்சுன்னா கூட நான் சொல்லி அனுப்புகிறேன். நான் உனக்கு ஃபோன் அடிக்கிறேன், எப்படியாவது ஏற்பாடு பண்ணுவோம். இல்லையா இது நடக்கிறது கஷ்டமா? நான் சொல்ல வேண்டியதை இப்போவே உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இது நடக்காது. என்னங்க நீங்கள் அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கிய? இவ்வளோ தூரம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து நடக்காது வைக்காதுன்னா கொஞ்சம் 2 மாதம் கழிச்சாவது பண்ணிக்கலாமா? அதுக்காவது சொல்லுங்களே. அப்படியாவது சரியா உங்களுக்கு? ஒரு 2 மாதம் கழிச்சு பண்ணிக்கிறோமா? இல்லைம்மா கோமதி, நான் உங்ககிட்ட வேணா சும்மா சொல்லிடலாம். 2 மாதம் அப்படின்னு நான் சும்மா சொல்லிடலாம். ஆனால் நான் நடத்தணும் இல்லையா? நான் பாட்டுக்கு சொல்லிவிட்டு எனக்கு என்னான்னு இருந்தேன் அப்படின்னா அது தப்பு. சொன்னால் அதை நடத்தி காமிக்கணும். என்னால் அந்த மனசு தைரியம் கிடையாதுமா இப்போதைக்கு. என்னை மன்னிச்சிரு. அப்போ கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்கள்ல? நான் நினைக்கவே இல்லை தாச்சி நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு. சரி, சொந்த பந்தம் தானே நான் நினச்சேன் ஒரு தடவை. ஆனால் இவ்வளோ தூரம் என்னை அசிங்கப்படுத்துவீங்கன்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. கோச்சுக்காத கோமதி, ஏதோ எங்களுக்கே தெரியாமல் இப்படியெல்லாம் நடந்துடுச்சு. எதுவும் நினச்சிக்காதம்மா. அடாச்சி வாய் மூடுங்க. இதுதான் உங்கள் லட்சணம் இல்லை? நான் நினச்சே பார்க்கல இந்த மாதிரி தலையில் குண்டை தூக்கி போடுவீங்கன்னு. இவ்வளோ மோசமாக இருக்கீங்க, இவ்வளோ ஏமாத்து வேலை பண்ணிட்டீங்க. சே, ஏமா அப்படி பேசுகிற? அப்படி ஏமாத்துக்காரியெல்லாம் நான் கிடையாது. அடாச்சி வாய் மூடுங்க.